வணக்கம். யுபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிடிஎஸ்-1 2024 நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு டிசையர் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ என்டையரா பாருங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தா இப்படி அப்ளை பண்றதுக்கான கம்ப்ளீட் பிக்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபா பார்ப்போம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா ஓடிஆர் ப்ரொஃபைல், இந்த ரெண்டையுமே நான் என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு என்னன்னா அப்ளை பண்ணும்போது என்ன மென்ஷன் பண்றோம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 9th January 2024 பிஎம்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். நம்ம எலிஜிபிளா இருந்தா இதுதான் என்னன்னா லாஸ்ட் டேட் அப்ளை இருக்கட்டும். இப்போ ரிட்டன் எக்ஸாம் போது என்னன்னா நம்ம பிளாக் பென் ஃபார் ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த பெண்ணுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணி இதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும். இப்ப அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ். டோட்டல் வேகன்சி 457 இருக்கு. ஒவ்வொரு கேடருக்குமே என்னன்னா தனித்தனி என்னன்னா பைஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏர்ஃபோர்ஸ், ஓடிஏ என்னன்னா மென் அண்ட் ஓடிஏ உமன், எல்லாத்துக்குமே என்னன்னா தனித்தனி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் முன்னாடி இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ சென்டர்ல என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா சென்டர் ஃபார் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் வேலூர் இது மட்டும் தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னு புதுச்சேரி வரும். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் மட்டும் தான் நியர்பை இருக்கனால உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும்போது அது நியர்பை எந்த சென்டர் கொடுத்தா அதை நம்ம ஆப் பண்ண வேண்டியது இருக்கும். ஏஜ் லிமிட் 6 அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல இந்தியன் மிலிட்டரி அகாடமி உங்களோட ஏஜ் நாட் இயர்லியர் தென் 2nd January 2001 இருந்து நாட் லேட்டர் தென் 1st January 2006. அதாவது நீங்க 2வது January 2001க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. 1st January 2000க்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் நீங்க எலிஜிபிள். எட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் டு அப்ளை. இந்தியன் நேவல் அகாடமி அதே மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ஏர்ஃபோர்ஸ்க்கு 20ல இருந்து 24க்கு என்னன்னா எலிஜிபிள். அதுக்கான என்னன்னா கட் ஆஃப் டேட் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க என்னன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அன்மேரிட் மேலுக்கு என்னன்னா ஏஜ் சொல்லியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் டேட்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஓடிஏ உமனுக்கு என்னன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்குள்ள இருந்தால் மட்டும்தான் என்னன்னா எலிஜிபிள். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி எதுவுமே என்னன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, இப்போ இதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது ஐஎம்ஏ கேடர் அண்ட் ஆல்சோ ஊட்டி சென்னை எழுதுறவங்க டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன் மட்டும் இருந்தால் போதும் சொல்றாங்க. ஓகே, இந்திய நேவல் அகாடமிக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா டிகிரி இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் ஐஎம்ஏ அண்ட் ஓடிஏல நீங்க ஜஸ்ட் டிகிரி தான் முடிச்சிருக்கணும். ஆனால் இன்ஜினியரிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஐஎன்ஏல என்னன்னா கண்டிப்பா இன்ஜினியரிங் என்னன்னா முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி. தேர்ட் ஏர்ஃபோர்ஸ் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கலாம். அதுல நீங்க பண்ணும்போது பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் டூல முடிச்சிருந்தீங்க. பிளஸ் டூல பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி சம்திங் எது பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க எலிஜிபிள். இல்ல பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நீங்க டைரக்டாவே எலிஜிபிள். ஓகேவா? இதுதான் என்னன்னா எலிஜிபிலிட்டி இது மூணையும் முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் இதுக்கு ஃபீஸ். ஸோ 200 ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகரி லைக் யூஆர், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ். ஒரு எக்ஸம்ஷன் யாருக்கு அப்படின்னா ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி அவங்க எல்லாமே எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட். இதை நீங்க என்னன்னா அப்ளை பண்ணும்போது நம்ம எக்ஸம்ஷன் கேட்டு நம்ம என்ன அப்படின்னு அவைல் பண்ணிக்கலாம். சரி, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் பார்க்க வேண்டியது இதுக்கான ரிட்டன் எக்ஸாம்ஸ் எந்த மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இப்ப பாருங்களேன், இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். சப்ஜெக்ட் என்னன்னா இங்கிலீஷ், ஜெனரல் லாங்குவேஜ், எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஆப்ட் ஃபார் ஐஎம்ஏ, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ். ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஆப்ட் ஃபார் என்ன ஓடி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் லாங்குவேஜ் மட்டும்தான், எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் வராது. சரி, இதுல எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குன்னா 2 hours ஈச் பேப்பர் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தா 100 ஃபார் ஈச் செக்ஷன்ஸ் இருக்கும். இதுல நீங்க கேண்டிடேட் லைக் என்னன்னா ஐஎன்ஏ, ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏர்ஃபோர்ஸ் எழுதுறவங்களுக்கு மேக்ஸிமம் டோட்டல் மார்க் என்ன 300. ஃபார் ஓடிஏ கேண்டிடேட்க்கு 200 என்ன லைக் ரிட்டனோட என்ன மேக்ஸிமம் மார்க். ஸோ அதை வச்சுக்கலாம். இப்போ ரிட்டன் பண்ற எக்ஸாமோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். பீப்புள் ஹூ டசன்ட் நோ என்னன்னா ஹிந்தி அவங்க இங்கிலீஷ் சூஸ், நம்ம இங்கிலீஷ் மோஸ்ட்லி. ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்
ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் அஸ் மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்டை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் டீட்டெயிலாக வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எங்கே படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து என்னன்னா வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் என்டையர் பிக்சர் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இன்னொரு வீடியோ. அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். இதுனா எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து ஸ்க்ரீனிங் மென்ஷன் பண்ணுவாங்க. இது என்னன்னா ஸோ ஸ்டேஜ் 1ல வந்து ஓஐஆர் அண்ட் ஆல்சோ பிக்சர் பெர்செப்ஷன்ஸ். அது கிளியர் பண்றவங்க ஸ்டேஜ் 2 4 டேஸ் வந்து ரிமைனிங் நடக்கும். இல்லை டாஸ்க் ஒன்றுக்கு வேரி ஆகும். அது நம்ம ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சரி. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். நம்ம எலிஜிபிளா இருக்குமா, அப்ளை பண்ணலாமா வேணாமா. ஒன்ஸ் நம்ம எலிஜிபிள் இருக்கிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPSC online.nic.in கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஓகேவா. அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி வந்து என்ன ஹோமில் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணும்போது வந்து என்னன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் இருக்கும். கேண்டிடேட் ஆல்ரெடி ஆப்ட் வந்து என்னன்னா சீரியஸ் நீங்கள் டேரெக்டாக இமெயில் கொடுத்து ஓடிபி போட்டு லாகின் கொடுத்து போயிடலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெஷர் கேண்டிடேட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணனா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ இங்கே தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓட்டிய என்னன்னா நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து என்னன்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக் மட்டும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஃபைனல் வந்து என்னன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்து என்னன்னா உங்களுக்கு மெயில் வரும். அதை செக் பண்ணா அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி கொண்டு வந்து என்னன்னா ஒரு சிஸ்டம் தான். இதை நீங்கள் பேசிக் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. இதை நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமோட இது வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஏதாவது அப்ளை பண்ணும்போது இனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்றாப்புல நாங்கள் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான லைக் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து என்ன வெப்சைட் லிங்க் ரெண்டையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணோம். டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.